ஹை காய்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்டி செஸ் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம வீடியோ செகண்ட் வீடியோ போடுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட ஆட போகிறோம். ஃபேர் பிளாக்கின்னு ஒருத்தவர், அவர் கூட தான் ஆட போகிறோம். நான் இந்த பொசிஷன் வந்து பிளாக்கு, அவர் வந்து ஒயிட்டு. சரி, ஃபஸ்ட் மூவ் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. ஃபஸ்ட் மூவ் ஒயிட் தான் உங்களுக்கே தெரியும். E4 நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. நல்ல மூவ் தான். நான் இந்த வந்து C5 ஆடினேன், சிசிலியன் டிஃபென்ஸ். ஆனால் அவர்னா அண்ணா பாருங்கள், பிஷப் C4 ஆடினார். எதுவும் நல்ல மூவ் தான், வேறு நல்ல மூவ் சொல்ல. ஆனால் நைட் டெவலப் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து நைட் C6 ஆடினேன். நைட் C6 ஆடலாம், இல்லைனா நைட் G6 ஆடலாம், இல்லைனா E4 கூட இல்லை, அவங்க இஷ்டம் தான் அது. நான் இந்த இடத்துல நல்ல மூவ் ஆடணும்னு இதை ஆடினேன். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா C3 ஆடினார். ஏன்னா D4 பான் அட்டாக் பண்ணி சென்டர் அட்டாக் பண்ணான்னு. நான் என்ன ஆடினேன் கேட்டிங்கன்னா, நான் வந்து E6 ஆடினேன். ஏன்னா பிஷப்ஸ் அட்டாக் பண்ணி இது பண்ணலான்னு. நல்ல மூவ் தான். அப்புறம் குயின் F3 ஆடினார். இதுவும் நல்ல மூவ் தான். இந்த F7 பான் அட்டாக் பண்ணி கிங் மேட்டேக்கில் பார்க்குறேன். ஆனால் இப்போது மேட்டேக்க முடியாது, ஏன்னா பான் டிஃபென்ஸில் இருக்குது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா A6 ஆனேன்னா பிஷப்ஸ் வந்து பின்னால் கொண்டு போகணுன்னு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா A4 ஆடினார். நல்ல மூவ் தான், ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மூவ், அது ஒரு அந்த கண்ட்ரோல் பண்ணு. நான் வந்து பிஷப் D6 ஆடினேன். நல்ல ஒரு மூவ் தான் நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா B3 ஆடினார். ஆனால் பின்னால் வந்து பிஷப்ஸ் வந்து B2 வச்சு அப்புறம் லாங் டைனில் பிடிக்கலான்னு பிளான் பண்ணார். நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் E5 ஆடினேன். இந்த இடத்துல வந்து இது பெஸ்ட் மூவ்லாம் நினைக்கிறேன், ஆனால் தேவையில்ல மாட்டாங்க. நைட்டும் ஏதோ 4 அட்டாக் ஆகுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா குயின் E2 ஆடினார். பெஸ்ட் மூவ்னு சொல்லலாம். இதோ பிளாக்கு பந்து இதுவும் பந்து. நான் வந்து இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நைட் F6 ஆட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கிரேட் மூவ் ஆட்டார். வந்து ஒரு பெஸ்ட் மூவ் தான். இப்போ நான் வந்து நைட் எடுத்தால் கூட இப்போ எனக்கு வந்து 4 ஆகிடும். இப்போ எனக்கு 2 பீஸ் போகுது. எனக்கு ஒரு கஷ்டமான மூவ் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் பிஷப் டேக்ஸ் எடுத்தேன். நான் ஒரு வெட்டாமல் 4 வச்சேன். நல்ல மூவ் தான். நான் மறுபடியும் நைட் வச்சு அடித்தேன், பிஷப் வச்சு அடித்தார். அப்புறம் நானும் அடித்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தான் இதுவும் நினைக்கிறேன், பீஸ் டவுன் நினைக்கிறேன். ஆனால் பாயிண்ட்ஸ் வந்து 2 பாயிண்ட் அதிகம் நான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அடித்தார். அப்புறம் ஈக்குவல் ஆயிடுச்சு பொசிஷனு. அடித்தார். அப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ண நான் குயினை. அப்புறம் குயின் வந்து எப்பவுமே சென்டர் கொண்டு வர விடாதீங்கன்னு, ரொம்ப டேஞ்சரு. ரிஃப்ளெக்ட் பண்ணோடனே அவர் கொஞ்சம் மேலே போன. அப்போ நான் கேன்சல் பண்ண நினைக்கிறேன். ஆமாம், கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் அவர் பண்ணால் அவரும் கேன்சல் பண்ணுறதுக்கு நைட்டெல்லாம் வெளியே கொண்டு வந்தார். ஆனால் பிஷப் D7 வச்சேன். அவரே H3 ஆடினார். நல்ல மூவ் தான் சொல்லலாம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த பான் அட்டாக் பண்ணான்னு இந்த மூவ் ஆடினேன். அப்புறம் அந்த குயின் வச்சு டிஃபென்ஸ் பண்ணார். நைட் வச்சு அட்டாக் பண்ணேன், மேலே போனார். குயின் வச்சு செக்கு. இந்த இடத்துல வந்து அவர் வழியே இல்லை. பான் கூட வச்சுருக்காங்க. ஆனால் எப்படினாலும் 4 தான். அதனால் கிங் வந்து D1 ஆடினார். இந்த இடத்துல எப்படினாலும் ரூக் போகுது, ஏன்னா 4 ஆகுது. கிங்கான ரூக் போச்சு. அப்புறம் அடித்தார். நானும் செக் வச்சேன் இந்த இடத்துல. மறுபடியும் மேலேயே போயிட்டார். மறுபடியும் அது குயின் இன்ட்டு G2, குயின் கம்ப்ளீட்டாக ட்ரேட் ஆகிடுச்சு. அவரும் ட்ரேட் பண்ணிட்டேன், நானும் ட்ரேட் பண்ணிட்டேன். நான் பான் அட்டாக்லேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணார். ஆனால் பானை மேலே பாஸ் பண்ணேன், ஃபுல்லாக புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நைட் வச்சு பிளாக் பண்ணார். அப்புறம் செக் வச்சேன், மறுபடியும் ஆடினார் அவர். அப்புறம் இந்த நைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணேன். அப்போ தான் நம்மளால் வந்து அடுத்த இது கொண்டு போக முடியும்னு. அவர் அட்டாக் பண்ணார். நானும் அடிச்சிட்டேன். ட்ரேட் தான். அப்புறம் இன்னொன்று ரூக் வந்து ஆக்டிவ் பண்ண ஒரு 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுச்சு எனக்கு. ஒரே லாஸ்ட் பொசிஷனே சொல்ல முடியாது, ஒரே குட் பொசிஷனே சொல்லலாம். ஆனால் பாருங்கள், அவர் பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக டெவலப்லே இல்லை, இன்டெவலப்லே இருக்குது கம்ப்ளீட்டாக. இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். பட் ஆனால் வந்து கொஞ்சம் அவருக்கு 3 பீஸ் இருக்குது ஒரு ரூக்கு. ஆனால் 2மே ஆக்டிவ்லேயே இல்லை. சரி, பார்ப்போம். அப்புறமா செக் வச்சேன். கிங் வந்து F3 ஆடினார்.
நானும் ரூக்கி E1 ஆடினேன். புஷ்அப்ஸ் அட்டாக் பண்ணேன். புஷ்அப்ஸ் வச்சு இது பண்ணார். அப்புறம் இந்த இடத்துல வந்து செக் வச்சார். செக் வச்சோடனே அப்புறம் இந்த இடத்துல வந்து நான் கிங்கை G2 ஆடினார். அப்போ ரூக் E1 நல்ல முன்னே சொல்லலாம். அப்புறம் ரூக் ட்ரேட் பண்ண பார்த்தாரு. நானும் உடனே ட்ரேட் பண்ணிட்டேன். புஷ்அப்ஸ் ட்ரேடு. நெக்ஸ்ட் மூவ் செக்கு. அப்புறம் டிஃபெண்ட் பண்ணார். ரூக் வச்சு இந்த பானை அட்டாக் பண்ணேன். அவரும் இது பண்ணார். பானை வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணேன். அப்புறம் நைட் E5 ஆனார். நானும் டெக்ஸு இந்த அவரும் டெக்ஸு. அப்புறம் புஷ்அப்ஸ் அட்டாக் பண்ணேன் வச்சார். அப்போ புஷ்அப்ஸ் இந்த இடத்துல ட்ராப்லாம் சொல்ல முடியாது, என்ன இங்கே வைக்கலாம். ஆனால் அவர் அதை பார்க்காம நைட் ட்ராப் நினச்சி நைட் D3 வச்சிட்டாரு. ஒரு ஓகே தான். அதுக்கப்புறம் நான் C4 ஆடினேன். அட்டாக் பண்ணேன். ஒன் டேக்ஸ். அப்புறம் நைட் C5. அப்புறம் டேக்ஸ் பிஷப் ரூக் இன்டு டேக்ஸ் கிங் E3. அப்புறம் H5. அப்புறம் நைட் இன்டு B5 H4. அப்புறம் நைட் C5 H3 நைட் E4. அப்படியே பானை புஷ் பண்ணே வந்துட்டேன். கம்ப்ளீட்டாக இடத்துல வின்னிங் பொசிஷனே சொல்லலாம். ரூக் டேக்ஸ் ரூக் டேக்ஸ் இங்கே புஷ் பண்ணி இந்த ரிசைன் பண்ணுற இந்த இடத்துல இதோட வீடியோ முடிகிறது. நன்றி, வணக்கம் காய்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ்.